ஸ்ரீ ராமாயண யாத்திரை இலங்கை விமானம் மற்றும் ஏசி பஸ் பயணம் 10 நாட்கள். நாள் 1. அதிகாலை 6 மணியளவில் சென்னை மற்றும் பிற நகரங்களில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு காலை 7:15 மணியளவில் இலங்கையின் தலைநகரான கொழும்புவை சென்றடைகிறோம். கொழும்பு விமான நிலையத்தில் எங்களின் தமிழ் பேசும் கைடை சந்தித்து ஏசி பஸ் மூலமாக நமது யாத்திரையை துவங்குகிறோம். கொழும்பு நகருக்கு அருகில் உள்ள நீர்கொழும்பு நகரில் பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயத்தில் தரிசனம் செய்து பின்னர் அருகில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். நீர்கொழும்பு நகரில் காலை சிற்றுண்டியை முடித்துக்கொண்டு 36 கிலோமீட்டர் பயணம் செய்து மாதம்பை முருகன் ஆலயத்தை வந்தடைகிறோம். மாதம்பை பகுதியில் புகழ்பெற்ற முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமான் மற்றும் பிற தெய்வங்களை தரிசனம் செய்த பின் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து சிலாபம் மானாவாரி சிவன் ஆலயத்தை வந்தடைகிறோம். 5000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ராமலிங்கேஸ்வர ஆலயத்தில் ராமாயணத்தில் ராமபிரானுக்கு இலங்கை மன்னன் ராவணனைக் கொன்றதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்க ராமர் தன் கைகளால் மண்ணை வாரி உருவாக்கிய 5000 ஆண்டுகள் பழமையான மண் சிவலிங்கம் இருந்த இடத்தில் உள்ள சிவலிங்கத்தினை வழிபாடு செய்கிறோம். இவ்வாலயம் இலங்கையில் உள்ள 5 முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாகும். சிலாபம் மானாவாரி சிவன் ஆலயத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமபிரான் தனது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி சிறப்பு பூஜைகளை செய்த 5000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையான இலங்கையில் உள்ள 5 முக்கிய சிவாலயங்களில் ஒன்றான பழங்காலங்களில் அழகீஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட முன்னேஸ்வரம் சிவன் ஆலயத்தில் மனமுருகி தரிசனம் செய்கிறோம். மேலும் இவ்வாலய வளாகத்தில் பார்வதி தேவியின் 51 சக்தி பீடங்களில் பார்வதி தேவியின் சிலம்புகள் விழுந்த சக்தி பீடமாக கருதப்படும் வடிவாம்பிகை தேவியை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் முன்னேஸ்வரம் ஆலயத்திற்கு அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் முன்னேஸ்வரத்தில் இருந்து 130 கிலோமீட்டர் பயணம் செய்து அனுராதபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவை முடித்து இங்கு தங்குகிறோம். நாள் 2. காலையில் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் காலை உணவை முடித்துக்கொண்டு ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு 120 கிலோமீட்டர் பயணம் செய்து திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் தீர்த்தமாகிய நமது பாவங்களை நீக்கும் புண்ணிய தீர்த்தமாகிய பாலாவி தீர்த்தத்தில் புனித நீராடிக் கொள்கிறோம். பின்னர் இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்களில் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஈஸ்வரமாகவும் நவக்கிரகங்களில் ஒன்றான கேது சிவனை வழிபட்ட இடத்தில் கேது தோஷங்களை நீக்கும் வல்லமை வாய்ந்த தலமாகவும் 274 பாடல் பெற்ற சிவாலயங்களில் பாடல் பெற்ற ஈழநாட்டு தலங்களில் ஒன்றாகவும் திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற தலமான திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் வீற்றிருக்கும் திருக்கேதீஸ்வர சிவனை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் கௌரி அம்மன் மற்றும் பிற தெய்வங்களை தரிசனம் செய்து கொள்கிறோம். திருக்கேதீஸ்வர ஆலயத்தினை வழிபட்ட பிறகு அரை மணி நேர பயணத்திற்குப் பின் இலங்கையின் தீவுப் பகுதியான மன்னார் நகரினை சென்றடைந்து 400 ஆண்டுகள் பழமையான பெருக்க மரத்தை கண்டுகளிக்கிறோம். மன்னார் நகரில் இருந்து 1 மணி நேர பயணத்திற்குப் பின்னர் தலைமன்னாரை சென்றடைகிறோம். தலைமன்னார் பகுதியில் தலைமன்னார் ரயில் நிலையம், தலைமன்னார் கலங்கரை விளக்கம், தலைமன்னார் கடற்கரை ஆகியவற்றை கண்டுகளிக்கிறோம். தலைமன்னாரில் இலங்கை இராணுவத்தின் சிறப்பு அனுமதியை பெற்று தலைமன்னார் நுனிப்பகுதியில் நமது சிறப்பு படகு மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து ராம்சேது பாலத்தில் 2ஆம் பகுதியான தீவை சென்றடைகிறோம். ராமாயணத்தில் ராமபிரான்
இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு செல்ல சேது சமுத்திரம் எனப்படும் இந்திய பெருங்கடலில் வானரப்படைகளின் உதவியுடன் கட்டிய அதிசயமிக்க ராமர் சேது பாலத்தை தரிசனம் செய்கிறோம். இங்கு ராம் சேது பாலத்தில் தரிசனம் செய்து ராமபிரானின் அருளை பெறுகிறோம். பின்னர் மீண்டும் 5 கிலோமீட்டர் படகு பயணம் செய்து தலைமன்னார் நுனிப்பகுதியை வந்தடைகிறோம். தலைமன்னாரில் நிறுத்தப்பட்டுள்ள ஏசி பஸ் மூலம் தலைமன்னார் பகுதியில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் சங்குப்பிட்டி கடல் மேம்பாலத்தினை கண்டு கழித்து போட்டோக்களை எடுத்துக்கொள்கிறோம். பின்னர் யாழ்ப்பாணம் செல்லும் வழியில் யாழ்ப்பாண நகருக்கு அருகில் சிவபூமி திருவாசக அரண்மனை ஆலயத்தில் சிவதட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்கிறோம். இங்கு 108 சிவலிங்கங்களும் சிவபுராணத்தை 11 உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து கல்வெட்டுகளில் நிறுவியுள்ளார்கள். அவற்றை கண்டுகளித்து யாழ்ப்பாண நகரினை வந்தடைந்து யாழ்ப்பாண நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 3. யாழ்ப்பாண பகுதியை ஆண்ட ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் முதலாவது அரசனான கூழங்கை சக்கரவர்த்தியின் முதன்மை அமைச்சரான புவனேகவாகு மற்றும் ரகுநாத மாப்பாண முதலியார் என்பவர்களால் கட்டப்பட்ட இலங்கையின் அறுபடை வீடுகளில் ஒன்றாகத் திகழும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் வேலுண்டு வினையில்லை என்பதற்கேற்ப வினைகள் யாவும் தீர்க்கும் வேலையே வேலவனாக தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் நல்லூர் முருகன் ஆலயத்தில் இருந்து 36 கிலோமீட்டர் பயணம் செய்யும்போது பல தீவுகளை சாலை வழியே கடந்து குறிகாட்டுவான் தீவை சென்றடைகிறோம். குறிகாட்டுவான் தீவில் இருந்து சிறப்பு படகு மூலம் 5 கிலோமீட்டர் படகு பயணம் செய்து நாகத்தீவு எனும் நயனத்தீவினை சென்றடைகிறோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள 7 தீவுகளில் ஒன்றாகவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் பார்வதி தேவியின் இடுப்பு பகுதி மற்றும் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் கருதப்படும் நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நாகபூசணி அம்மனை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் நாகபூசணி அம்மனுக்கு தினமும் பூசூடிய நாகம், கடல் நடுவே கல்லாகி நிற்கும் நாகதெய்வத்தை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்கிறோம். பின்னர் நாகத்தீவு படகு நிற்கும் இடத்தில் இருந்து படகு மூலம் 5 கிலோமீட்டர் படகு பயணம் செய்து குறிகாட்டுவான் கிராமத்தை வந்தடைகிறோம். குறிகாட்டுவான் கிராமத்தில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு 10 கிலோமீட்டர் பயணம் செய்து புங்குடுதீவு பகுதியில் கண்ணகிபுரம் கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் கண்ணகிபுரத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் பயணம் செய்து யாழ்ப்பாண நகரில் உள்ள புகழ்பெற்ற 1629ஆம் ஆண்டில் போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட கோட்டையை கண்டுகளிக்கிறோம். பின்னர் அருகில் உள்ள உலக புகழ்பெற்ற நூலகங்களில் ஒன்றாகவும் தமிழ் மக்களின் உணர்வுடன் கலந்துள்ள 1981ஆம் வருடம் மே மாதம் 31ஆம் தேதி இரவில் எரிக்கப்பட்ட யாழ்ப்பாண நூலகத்தை சென்றடைந்து இங்குள்ள பழமையான மற்றும் சேகரிக்கப்பட்ட புத்தகங்களை பார்வையிடுகிறோம். பின்னர் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் மதிய உணவை முடித்துக்கொண்டு சிறிய ஓய்வுக்குப் பின் மதியம் 2 மணி அளவில் 25 கிலோமீட்டர் ஏசி பஸ் பயணம் செய்து இலங்கையின் அறுபடை வீடுகளுள் ஒன்றாகத் திகழும் செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறோம். பின்னர் 15 கிலோமீட்டர் பயணம் செய்து கீரிமலை கடற்பகுதியை சென்றடைகிறோம். கீரிமலையில் ராமர், ராவணன், அர்ஜுனன், முகுந்தன் ஆகியோர் புனித நீராடிய கண்டகி புனித தீர்த்த குளத்தில் நீராடிக் கொள்கிறோம். பின்னர் இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்களில் ஒன்றாகவும் இலங்கையின் காசி என்றழைக்கப்படும் கீரிமலை நகுலேஸ்வரன் ஆலயத்தில் ஸ்ரீ நகுலேஸ்வர சுவாமி மற்றும்
ஸ்ரீ நகுலாம்பிகை தேவியை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் 10 கிலோமீட்டர் பயணம் செய்து மாவை ஆதீனம் எனப்படும் மாவிட்டபுரம் ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்கிறோம். பின்னர் யாழ்ப்பாணம் வரும் வழியில் உள்ள மருதனார்மடம் ஸ்ரீ சுந்தர ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் யாழ்ப்பாண நகரினை வந்தடைந்து இரவு உணவை முடித்துக்கொண்டு யாழ்ப்பாண நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம். நாள் 4 காலை சிற்றுண்டிக்குப் பின் ஏசி பஸ் மூலம் இலங்கையில் போர் நடைபெற்ற பகுதிகளின் வழியாக 62 கிலோமீட்டர் பயணம் செய்து கிளிநொச்சியில் உள்ள ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து 175 கிலோமீட்டர் பஸ் பயணம் செய்து திரிகோணமலையை வந்தடைகிறோம். சிவபெருமானின் பூர்வீகத் தலமாகிய கைலாயமலையின் தென்பகுதியில் சற்றும் மாறாமல் நேர்கோட்டிலே அமைந்திருக்கும் தென்கயிலாயம் என்று அழைக்கப்படும் 274 பாடல் பெற்ற தலங்களில் இலங்கையில் இருக்கும் தலங்களில் ஒன்றாகவும் தினமும் ராவணனால் பூஜிக்கப்பட்ட லிங்கமாகவும் இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வர ஆலயங்களில் ஒன்றாகவும் திருஞான சம்பந்தரால் தேவாரப்பதிகம் பாடப்பெற்றுள்ள தலமாகவும் திகழும் திரிகோணமலையில் உள்ள திருக்கோணேச்சரை சிறப்பு பூஜைகள் செய்து தரிசனம் செய்கிறோம். பின்னர் இவ்வாலய வளாகத்தில் 18 மகா சக்தி பீடங்களில் பார்வதி தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த பீடமாகவும் தந்திர சூடாமணி கூறும் 51 சக்தி பீடங்களில் பார்வதி தேவியின் சிலம்புகள் விழுந்த பீடமாகவும் உள்ள இவ்வாலயத்தில் சங்கரி தேவி எனும் இறைவி மாதுமையாளை மனமுருகி தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் ஆலய வளாகத்தின் வெளியில் ராவணன் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்க திருக்கோணமலையை தன் வாளால் வெட்டினான். அவ்வாறு ராவணன் வாளால் வெட்டிய ராவணன் வெட்டு எனும் வடுவை கண்டு கழிக்கிறோம். பின்னர் திருக்கோணமலை நகரில் உள்ள அழகிய சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் ராவணனின் தாயாருக்கு ஈமக் காரியங்கள் செய்ய ராவணனால் ஏற்படுத்தப்பட்ட கன்னியா சுடு தண்ணீர் ஊற்றுக்களில் புனித நீராடுகிறோம். பின்னர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் பெருமாளை வழிபாடு செய்து திருக்கோணமலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவை முடித்து அன்றிரவு தங்குகிறோம். நாள் 5 காலை சிற்றுண்டிக்குப் பின் ஏசி பஸ் மூலம் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து சிகிரியா கிராமத்தை சென்றடைகிறோம். அவரவர் சொந்த செலவில் சிகிரியா கோட்டை நுழைவு டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு 1230 சிங்க நடைபாதை படிக்கட்டுகளை நடந்து ஏறி 1144 அடி உயரத்தில் உள்ள ராவணனின் கோட்டையை சென்றடைகிறோம். சிகிரியா ராவணன் கோட்டையில் ராவணன் பயன்படுத்திய குளம், கண்ணாடிச் சுவர், அரண்மனை மாடித் தோட்டங்கள், போல்டர் கார்டன்ஸ், அரண்மனை வளாகங்கள், சிகிரியா கோட்டையில் வரையப்பட்டுள்ள பழமையான ஓவியங்கள் ஆகியவைகளை கண்டு களித்து ராவணன் கோட்டையில் இருந்து சிகிரியாவில் உள்ள இயற்கை காட்சிகளை கண்டு கழிக்கிறோம். பின்னர் சிகிரியா கோட்டையில் இருந்து 1230 படிகள் வழியாக சிகிரியா கோட்டையின் அடிவாரத்தை வந்தடைகிறோம். சிகிரியா கிராமத்தில் உள்ள மின்னோரியா யானைகள் தேசிய பூங்காவில் யானைகளை கண்டு களிக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் அவரவர் சொந்த செலவில் ஜீப் மூலம் பாதுகாப்பான பயணம் செய்து யானைகள் உள்ள பகுதியை சென்றடைந்து காட்டில் உலாவும் யானைகளை
கண்டு களிக்கலாம். மேலும் மனதிற்கினிய யானை சவாரியை மேற்கொள்ளலாம். பின்னர் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து ஸ்பைஸ் கார்டன் என்கிற மசாலா தோட்டத்தை சென்றடைகிறோம். இங்கு இலங்கையின் புகழ்பெற்ற மசாலா மற்றும் எண்ணெய் வகைகளை கண்டு களிக்கிறோம். பின்னர் மீண்டும் 10 கிலோமீட்டர் பயணம் செய்து ராயல் பொற்கோவிலை சென்றடைகிறோம். இங்கு மிகப்பெரிய புத்தர் சிலையை கண்டு களித்து ராயல் குகை அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறோம். பின்னர் 400 படிக்கட்டுகள் ஏறி ராயல் குகை கோவிலை சென்றடைகிறோம். இங்கு புத்தர் நித்திரையில் உள்ளவாறான பழங்கால சிற்பங்கள் மற்றும் 160க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகளை கண்டு களிக்கிறோம். பின்னர் மீண்டும் 400 படிக்கட்டுகள் இறங்கி மீண்டும் அடிவாரப் பகுதியை வந்தடைகிறோம். ராயல் குகை அடிவாரப் பகுதியில் இருந்து புறப்பட்டு தம்போலா நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம். நாள் 6. காலை சிற்றுண்டிக்குப் பின் தம்போலா நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் 65 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமாயண யுத்தத்தில் ராமபிரான் இலங்கை மன்னன் ராவணனை கொல்ல அம்புகளை எய்த இடமான துணுவில்லா ஏரியை கண்டு களிக்கிறோம். பின்னர் துணுவில்லா ஏரியில் இருந்து புறப்பட்டு 55 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமாயணத்தில் ராமபிரானால் ஏவப்பட்ட அம்புகள் இலங்கை மன்னன் ராவணனின் உடலை துளைத்த இடமாக கருதப்படும் லக்கலாவை பார்வையிடுகிறோம். பின்னர் லக்கலாவில் இருந்து புறப்பட்டு ராமாயணத்தில் ராமபிரானால் கொல்லப்பட்ட இலங்கை மன்னன் ராவணனின் உடல் புதைக்கப்பட்ட இடமான யகாங்கலாவின் மலை உச்சியில் உள்ள பாறையை தூரத்தில் இருந்து தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் யகாங்கலாவில் இருந்து புறப்பட்டு 30 கிலோமீட்டர் பயணம் செய்து ராவணனின் தங்கை அரண்மனை இருந்த இடமான சீதா கொட்டுவா மலை அடிவாரப் பகுதியை வந்தடைகிறோம். சீதா கொட்டுவா மலை அடிவாரப் பகுதியில் இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து சென்று ராவணனால் கடத்தி வரப்பட்ட சீதாதேவி முதன்முதலில் சிறை வைத்த இடமாக கருதப்படும் சீதா கொட்டுவாவை சென்றடைகிறோம். சீதா கொட்டுவாவில் சீதாதேவி தங்கியிருந்த இடத்தினை சுற்றிப் பார்த்து தரிசனம் செய்கிறோம். பின்னர் சீதா கொட்டுவாவில் இருந்து 65 கிலோமீட்டர் பயணம் செய்து கண்டி நகரினை வந்தடைகிறோம். கண்டி நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 7. காலையில் கண்டி நகரில் 2600 ஆண்டுகள் பழமையான உலக புகழ்பெற்ற கண்டி கதிர்காம முருகன் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம். பின்னர் கண்டி நகரின் மையத்தில் அமைந்துள்ள யுனெஸ்கோவின் உலக உரிமைகளில் ஒன்றான உலக புகழ்பெற்ற புத்தரின் புனித பல் வைக்கப்பட்டிருக்கும் தலதா மாளிகையில் தரிசனம் செய்து இம்மாளிகையில் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிடுகிறோம். பின்னர் தலதா மாளிகையில் நடைபெற்ற விழாக்களில் பங்கேற்ற இலங்கையின் மக்களின் அன்புக்குரிய பட்டத்து யானையாக வலம் வந்த முத்துராஜ் எனும் யானை 1988ஆம் ஆண்டில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி மரணமடைந்தது. இந்த முத்துராஜா யானையின் உடலை இலங்கை அரசு பதப்படுத்தி இன்றும் மக்களின் பார்வைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த முத்துராஜா யானையை பார்வையிடுகிறோம். பின்னர் தலதா மாளிகையில் இருந்து புறப்பட்டு இலங்கையில் நவரத்தினங்களை பட்டை தீட்டும் நவரத்தின தொழிற்கூடத்தை கண்டு கழிக்கிறோம். பின்னர் மீண்டும் பஸ் மூலம் 45 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமாயணத்தில் ராமபிரான் தனது வானரப் படைகளை ராவணனுடன் போரிட
போர் திட்டங்கள் வகுத்த இடமாகவும், விபீஷணன் ராமருடன் இணைந்த இடத்தில் ரம்போடா மலைப்பகுதியில் உள்ள ஸ்ரீ பக்த அனுமன் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ரம்போடா மலைகளில் பெருகி வரும் அழகிய ரம்போடா நீர்வீழ்ச்சியை தூரத்தில் இருந்து கண்டு கழிக்கிறோம். மேலும் ராமாயணத்தில் ராவணன் சீதையை கடத்தி வந்த தேர் பாதை மற்றும் சீதையின் கண்ணீர் குளம் ஆகியவற்றினை தூரத்தில் இருந்து கண்டு கழிக்கிறோம். மேலும் ரம்போடா மலைப்பகுதியில் உலகின் தரமான தேயிலைத் தோட்டங்களின் வழியாகச் சென்று ரம்போடா மலையில் உள்ள புகழ்பெற்ற தேயிலைத் தோட்டத்தில் நாம் தேயிலைகளை பறித்து பச்சை தேயிலைகள் எவ்வாறு டீத்தூளாக மாற்றப்படுகிறது என்ற தயாரிப்பு முறைகளை அறிந்து கொள்கிறோம். மேலும் 30 கிலோமீட்டர் பயணம் செய்து இலங்கையின் குளிர் பிரதேச பகுதியான நுவரேலியா நகரினை வந்தடைகிறோம். நுவரேலியா நகரில் உள்ள ஸ்ரீ காயத்ரி பீடத்தில் காயத்ரி தேவி அம்மனை தரிசனம் செய்கிறோம். பின்னர் நுவரேலியா நகரில் உள்ள பழமைமிக்க அஞ்சல் நிலையம் மற்றும் புராதான கட்டிடங்களை பார்வையிடுகிறோம். மாலை நுவரேலியா நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 8. காலை சிற்றுண்டிக்குப் பின் நுவரேலியா நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு ராமாயணத்தில் ராவணனால் கொண்டுவரப்பட்ட சீதா பிராட்டி காவல் வைக்கப்பட்டிருந்த அசோகவனத்தில் ராமபிரானிடமிருந்து கணையாழியை அடையாளமாகப் பெற்று சீதையை தேடி வந்த அனுமன் இங்குள்ள சீதாஹோலி நதிக்கரையில் அசோக மரத்தடியில் சீதா பிராட்டியை அனுமன் சந்தித்த இடத்தில் உள்ள சீதையம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்து அருகில் உள்ள இடத்தில் ஹனுமானின் பாதச்சுவடுகள் மற்றும் சீதாதேவி அமர்ந்திருந்த இடத்தை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் சீதையம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு ராமாயணத்தில் அசோகவனம் என்று அழைக்கப்பட்ட தற்போது ஹக்கல தாவரவியல் பூங்காவை சுற்றிப் பார்த்து அதன் இயற்கை காட்சிகளை ரசிக்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ராமாயணத்தில் ராவணன் கொல்லப்பட்ட பிறகு சீதாதேவி தான் கற்பு நெறி தவறாதவள் என்பதை நிரூபிக்க தீயில் இறங்கிய இடமான திருவம்பலாவில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சீதாதேவியை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் இங்குள்ள மேடையில் சீதாதேவி அக்னி பிரவேசம் செய்துள்ள இடத்தை தரிசனம் செய்து அருகில் அசோக மரத்தில் செதுக்கப்பட்டுள்ள பக்த ஹனுமான் சிலையை தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு ராவணன் வாழ்ந்த மலைகள் எனப்படும் ராவண எல்லா மலைகளின் வழியாக பயணம் செய்து ராவணன் நீராடும் நீர்வீழ்ச்சியான ராவண எல்லா நீர்வீழ்ச்சியை கண்டு கழிக்கிறோம். இதன் மீதுதான் சீதாதேவி ஒளித்து வைக்கப்பட்டிருந்த குகைகள் உள்ளன. அபாயகரமான வழிப்பாதைகளைக் கொண்ட இந்த குகைகளை தூரத்தில் இருந்தே காண்கிறோம். பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு கந்த புராணத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மணமுடிக்க பயணம் செய்த காடுகளின் வழியே பயணம் செய்து முருகப்பெருமானின் திருமணத்திற்கு விநாயகர் உதவி செய்த இடத்தில் உள்ள செல்ல கதிர்காம விநாயகர் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம். பின்னர் செல்ல கதிர்காம ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு வள்ளியை முருகப்பெருமான் மணமுடித்த இடமான கதிர்காம நகரில் மாணிக்க கங்கை நதிக்கரையில் உள்ள கதிர்காம முருகன் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறோம். உலகில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் இறைவனை நாம் தரிசிக்க முடியும். ஆனால் கதிர்காமத்தில் உள்ள ஆலயங்களில் இறைவனை நேரடியாக காண முடியாதபடி முருகன், வள்ளி மற்றும் தெய்வானை ஆகிய உருவங்களைக் கொண்ட திரைச்சீலையை மட்டுமே நாம் தரிசிக்க முடியும். இன்று மாலை கதிர்காம முருகனாலயத்தில்
வேடுவ பெண்களால் முருகனுக்கு துவங்கப்படும் பூஜைகள் மற்றும் சிங்கள மரபினரால் செய்யப்படும் பூஜைகளை தரிசனம் செய்கிறோம். பின்னர் அருகில் உள்ள மாணிக்கப் பிள்ளையார் ஆலயம், வள்ளியம்மன் ஆலயம், கண்ணகி அம்மன் ஆலயம், கதிர்காம சிவன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்கிறோம். பின்னர் முருகன் ஆலயத்திற்கு பின்னால் உள்ள புத்த விகாரையை கண்டு கழிக்கிறோம். கதிர்காம முருகன் ஆலய தரிசனத்திற்கு பின் கதிர்காம நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம். நாள் 9. காலை சிற்றுண்டிக்குப் பின் கதிர்காம நகரில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு கதிர்காம நகரில் உள்ள கதிரமலை அடிவாரத்தை வந்தடைகிறோம். கதிரமலை அடிவாரத்தில் இருந்து ஜீப் மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து இலங்கையின் அறுபடை வீடுகளில் ஒன்றான கதிரமலையில் உள்ள கதிரமலை முருகன் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறோம். கதிரமலை முருகன் ஆலயத்தில் வழங்கப்படும் பிரசாத விபூதி மற்ற ஆலயங்களில் வழங்கப்படும் விபூதி போல இல்லாமல் ஒரு வகையான மணலே விபூதியாக இங்கு வழங்கப்படுகிறது. மீண்டும் ஜீப் மூலம் 5 கிலோமீட்டர் பயணம் செய்து கதிரமலை அடிவாரத்தை வந்தடைகிறோம். பின்னர் இங்கிருந்து ஏசி பஸ் மூலம் 70 கிலோமீட்டர் பயணம் செய்து ராமாயணத்தில் ராவணனிடம் சமரச தூது சென்ற அனுமனால் லங்காபுரியை எரித்த இடமான உஸ்ஸங்கோடா தேசிய பூங்காவை சுற்றிப் பார்க்கிறோம். இந்த இடத்தில் உள்ள மணற்பரப்பு எரிந்து கருகிய வடிவில் கருப்பு நிறத்தில் இருக்கும். பின்னர் உஸ்ஸங்கோடா தேசிய பூங்காவில் இருந்து புறப்பட்டு காலி கோட்டையை வந்தடைகிறோம். 1588ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்ட காலி கோட்டையை கண்டு கழிக்கிறோம். இந்த காலி கோட்டை ஓர் வரலாற்று, தொல்லியல், கட்டடவியல் மற்றும் மரபுரிமை நினைவுச் சின்னமாகும். காலி கோட்டையை கண்டு கழித்த பின் காலி கோட்டையில் இருந்து ராமாயணத்தில் போர் நடைபெறும்போது ராவணனின் மகன் இந்திரஜித் வீசிய அம்புகளினால் ராமனின் படையில் இருக்கும் லட்சுமணன் மற்றும் போர் படையினர் மயக்கமுற்றனர். லட்சுமணனை காப்பாற்ற தேவையான சஞ்சீவி மூலிகைகளை சாம்பவானின் ஆலோசனையின் பேரில் ராமபக்தன் அனுமனால் இமயமலையில் உள்ள துரோணகிரி என்ற இடத்தில் இருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்து இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அந்த சஞ்சீவி மலையைக் கண்டு தரிசனம் செய்கிறோம். பின்னர் காலியில் இருந்து கொழும்பு நகர் வரும் வழியில் மதுகங்கா எனும் இடத்தில் இந்திய பெருங்கடலில் மனதிற்கினிய படகு சவாரியை செய்கிறோம். படகு சவாரியின் போது சின்னமன் தீவுகளை கண்டு கழிக்கிறோம். பின்னர் மீண்டும் ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு இலங்கையின் தலைநகரான கொழும்பு நகரினை வந்தடைகிறோம். கொழும்பு நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு உணவை முடித்துவிட்டு இங்கு தங்குகிறோம். நாள் 10. காலை சிற்றுண்டிக்குப் பின் நாம் தங்கியுள்ள ஹோட்டலில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு கொழும்பு நகரில் உலகப் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாயநாதர் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். பின் அருகில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்து கொள்கிறோம். பின்னர் அருகில் புகழ்பெற்ற புதிய கதிரேசன் ஆலயம், பழைய கதிரேசன் ஆலயம், ஜிந்துப்பிட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம், அழகிய சிற்ப வேலைப்பாடுகளைக் கொண்ட மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் ஆகிய ஆலயங்களை தரிசனம் செய்த பின் இலங்கையின் பிரசித்தி பெற்ற கடற்கரையான கொழும்பு கடற்கரை, பழைய ஜனாதிபதி மாளிகை, பழைய நாடாளுமன்ற கட்டிடம், இலங்கையின்
தேசிய நினைவுச் சின்னமான சுதந்திர நினைவு மண்டபம், இலங்கையின் 1150 அடி உயரமான கட்டிடமாக விளங்கும் தாமரை கோபுரம் ஆகியவற்றினை கொழும்பு நகரில் கண்டு கழித்த பின், கொழும்பு விமான நிலையம் செல்லும் வழியில் இராமாயணத்தில் ராமபிரான் ராவணனை வதம் செய்த பின்னர் லங்காபுரிக்கு புதிய மன்னராக ராவணனின் தம்பி விபீஷணனை தேர்வு செய்து, ராமன் மற்றும் லட்சுமணனால் புதிய மன்னராக முடிசூட்டிய இடமான கெலனியா ஆலயத்தை தரிசனம் செய்கிறோம். பின்னர் கெலனியாவில் இருந்து ஏசி பஸ் மூலம் புறப்பட்டு மாலை 5 மணி அளவில் கொழும்பு விமான நிலையத்தை வந்தடைகிறோம். இரவு 9 மணி அளவில் கொழும்பு பண்டாரநாயக்க பன்னாட்டு விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு சென்னை விமான நிலையத்தை வந்தடைகிறோம். இலங்கையில் ராமனின் காலடித் தடங்களை பின்பற்றி இராமாயண நிகழ்வுகளுடன் தொடர்புடைய ஆலயங்களை தரிசனம் செய்த இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம்.